வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். 2 கோடி ரூபாய் பெறுமதியான தங்கத்தை சட்டவிரோதமாக வெளிநாட்டிற்கு கொண்டு செல்ல முயற்சித்த இலங்கையர் கைது. யாழ் தொண்டமானாறு கடற்பரப்பில் சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட 6 மீனவர்கள் கைது. உணவு ஒவ்வாமையால் சுகையினமுற்ற 110 பேர் ஹொரணை ஆதார வைத்தியசாலையில் அனுமதி. தொடர்வது விரிவான செய்திகள். 2 கோடியே 20 லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்கத்தை சட்டவிரோதமாக வெளிநாட்டிற்கு கொண்டு செல்ல முயற்சித்த இலங்கையர் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னைக்கு 4.5 கிலோகிராம் தங்க கட்டிகள் மூன்றை கொண்டு செல்ல முயன்ற போது இன்று அதிகாலை சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக சுங்க பேச்சாளர் லெஸ்லி காமினி குறிப்பிட்டார். எந்திர பாகங்களுக்குள் மிகவும் சூட்சமான முறையில் தங்க கட்டிகள் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக சுங்க பேச்சாளர் கூறினார். சந்தேக நபரை கைது செய்து விசாரித்த போது பழுதடைந்த எந்திர பாகங்களை திருத்துவதற்காக சென்னைக்கு எடுத்து செல்வதாக அவர் குறிப்பிட்டதாகவும் சுங்க பேச்சாளர் குறிப்பிட்டார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கட்டுநாயக்க விமான நிலையத்தின் சுங்க பிரிவினர் மேற்கொண்டு வருவதாகவும் லெஸ்லி காமினி மேலும் தெரிவித்தார். யாழ் தொண்டமானாறு கடற்பரப்பில் சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட 6 மீனவர்கள் இன்று காலை கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த மீனவர்களுடன் 2 மீன்பிடி படகுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கடற்தொழில் திணைக்களத்தின் யாழ் மாவட்ட பிரதிபலிப்பாளர் என் கணேசமூர்த்தி தெரிவிக்கின்றார். தொண்டமனாறு மீனவர் சங்க உறுப்பினர்களால் சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்டிருந்த 6 மீனவர்களும் இன்று காலை 7 மணியளவில் மடக்கி பிடிக்கப்பட்டு கடல் தொழில் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இந்த மீனவர்கள் பயன்படுத்திய தடை செய்யப்பட்ட வலைகளால் தமது வலைகளுக்கு சேதம் ஏற்பட்டிருப்பதாக தொண்டமனாறு மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட மீனவர்களால் பயன்படுத்தப்பட்ட தடை செய்யப்பட்ட வலைகள் அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கைதான இந்த மீனவர்களை பருத்தித்துறை நீதிமன்றத்தில் ஆஜர் செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக கடற்தொழில் திணைக்களத்தின் யாழ் மாவட்ட பிரதிபலிப்பாளர் மேலும் தெரிவித்தார். உணவு ஒவ்வாமையால் சுகையினமுற்ற 110 பேர் ஹொரணை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வயிற்றோட்டம் மற்றும் வாந்தி போன்ற உபாதைகள் ஏற்பட்டதை அடுத்து இவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக ஹொரணை வைத்தியசாலையின் அத்தியட்சகர் குறிப்பிட்டார். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் 100 பேர் பெண்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஹொரணை போர்வதண்ட பகுதியில் உள்ள தனியார் தொழிற்சாலை ஒன்றின் ஊழியர்களே உணவு ஒவ்வாமையால் சுகையீனமடைந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவிக்கின்றது. குறிப்பிட்ட தொழிற்சாலையில் நேற்றிரவு இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போது வழங்கப்பட்ட உணவு ஒவ்வாமையால் இவர்கள் சுகையீனம் அடைந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இலங்கையர் என்ற ரீதியில் ஒன்றிணைந்து சர்வதேச ரீதியில் எழும் சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டும் என முதலீட்டு ஊக்குவிப்பு பிரதி அமைச்சர் பைசர் முஸ்தபா தெரிவிக்கின்றார். அபியாச கோப்பிகளை பகிர்ந்தளிக்கும் வகையில் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மருதானி பகுதியில் உள்ள குறைந்த வருமானத்தை பெறுகின்ற சுமார் 100 குடும்பங்களின் சிறார்களுக்கு அபியாச கோப்பிகளை பகிர்ந்தளிக்கும் வகையில் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சிலர் தற்போது இனவாதத்தை தூண்டுவதற்கு முயற்சிக்கின்றனர். எம்மத்தியில் உள்ள இன ஒற்றுமையை சீர்குலைக்க சிலர் முயற்சிக்கின்றனர். எமது நாட்டின் மீதுள்ள பற்றினால் அதனை செய்யவில்லை. சர்வதேச சக்திகளின் கைபொம்மைகளாகியுள்ளனர். சர்வதேசத்துடன் வலுவாக கதைக்கவில்லை என்றால் எமது சவால்களை எதிர்கொள்ள முடியாது. நாங்கள் இலங்கையர்கள் என்ற ரீதியிலேயே அந்த சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டும். நாட்டின் மீது பற்றுள்ளதாயின், இனத்தின் மீது பற்றுள்ளதாயின், இலங்கை தேசிய கொடியின் மீது பற்றுள்ளதாயின் இலங்கையர் என்ற ரீதியில் கதையுங்கள். ලාංකික දජන ආදරේ නම් ලාංකිකයෙක් හැටියට කතා කරන්න, ලාංකිකයෙක් හැටියට ක්‍රියා කරන්න. 4050 கிராம உத்தியோகத்தர்கள் இந்த மாதம் அரசு சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாக பொது நிர்வாகம் மற்றும் உள்நாட்டு அலுவலர்கள் அமைச்சு தெரிவிக்கின்றது. கடந்த வருடம் இடம்பெற்ற போட்டி பரீட்சையில் தகுதி பெற்றவர்கள் இதற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சின் செயலாளர் பி அபயகோன் குறிப்பிட்டார். அவர்களுக்கான நியமனங்கள் எதிர்வரும் சில வாரங்களுக்குள் வழங்கப்பட உள்ளதாக அவர் கூறினார். நாட்டில் தற்போது பற்றாக்குறை காணப்படும் கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளை உள்ளடக்கும் வகையில் புதிய உத்தியோகத்தர்கள் நியமிக்கப்பட உள்ளனர். இந்த உத்தியோகத்தர்களுக்கு பிரச்சினைகளை அடையாளம் காண்பது தொடர்பில் பயிற்சிகளை வழங்குவதற்கு திட்டமிட்டுள்ளதாக அமைச்சின் செயலாளர் மேலும் தெரிவித்தார். தனியார் பஸ்கள் தொடர்பான முறைப்பாடுகளை முன்வைப்பதற்கு
புதிய தொலைபேசி இலக்கம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கமைய 0716550000 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு முறைப்பாடு செய்ய முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் எந்தவொரு மாகாணத்திலும் இடம்பெறும் பஸ் சேவைகள் தொடர்பான முறைப்பாடுகளை முன்வைக்க முடியும் என தனியார் போக்குவரத்து சேவைகள் அமைச்சு தெரிவிக்கின்றது. நாளாந்தம் காலை 8:30 முதல் 4:30 வரையான காலப்பகுதியில் இந்த தொலைபேசி இலக்கத்திற்கு தனியார் பஸ்கள் மற்றும் அதன் சாரதிகள் தொடர்பில் பொதுமக்கள் முறைப்பாடு செய்ய முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை பயணிகள் எதிர்நோக்கும் பல்வேறு சிக்கல்களுக்கு தீர்வு வழங்கும் பொருட்டு ஸ்கைப் மூலமான சேவையொன்று தனியார் போக்குவரத்து சேவைகள் அமைச்சினால் நேற்று அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. பஸ்களில் பயணிகள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் அவதானம் செலுத்தி சிறந்த மற்றும் பாதுகாப்பான போக்குவரத்து சேவையை வழங்கும் நோக்கில் இந்த சேவை ஆரம்பிக்கப்பட்டதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இதற்கமைய பிரைவேட் டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ் என்ற ஸ்கைப் முகவரியூடாக பயணிகள் முறைப்பாடுகளை முன்வைக்க முடியும். இந்திய வீடமைப்பு திட்டத்தின் கீழ் இலங்கையில் 2013ஆம் ஆண்டின் 2வது கட்டத்தில் 10,250 வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன. வடமாகாணத்தில் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா ஆகிய மாவட்டங்களில் 10,184 வீடுகளும், கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்பு மாவட்டத்தில் 66 வீடுகளும் கடந்த ஆண்டு நிர்மாணிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகம் தெரிவிக்கின்றது. அத்துடன் இந்த வருடம் மேலும் 16,000 வீடுகளை நிர்மாணிக்க எதிர்பார்க்கப்படுவதாக இந்திய துணை தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையொன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக BBC செய்தி வெளியிட்டுள்ளது. இதன் 3ஆம் கட்டம் மத்திய ஊவா மாகாணங்களில் உள்ள தோட்ட தொழிலாளர்களுக்கான 4,000 வீடுகள் நிர்மாணிக்க சம்பந்தப்பட்ட தோட்ட கம்பெனிகளினால் காணிகள் விடுவிக்கப்பட்டு தேவையான காணி பண்படுத்தல் முடிவடைந்ததும் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் ஆரம்பிக்கப்பட உள்ளது. இந்த வீடமைப்பு திட்டம் இந்திய அரசின் முழுமையான மானிய உதவி திட்டத்தின் கீழ் 30 பில்லியன் இலங்கை ரூபாய் செலவில் முன்னெடுக்கப்படுகின்றது. மின் கட்டமைப்புகளுக்கு அருகில் வீடுகள் மற்றும் கட்டடங்கள் நிர்மாணிக்க வேண்டாம் என இலங்கை மின்சார சபை பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. கடந்த காலங்களில் மின் கட்டமைப்புகளுக்கு அருகிலுள்ள வீடுகளில் வசிப்பவர்கள் மின்சாரம் தாக்கி பல்வேறு விபத்துகளுக்கு உள்ளானதாக சபையின் ஊடக பேச்சாளரும் பிரதி பொது முகாமையாளருமான செனஜித் திசாநாயக்க குறிப்பிட்டார். சில சந்தர்ப்பங்களில் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். எனவே மின் கட்டமைப்புகளுக்கு அருகில் ஏதேனும் நிர்மாணங்களை மேற்கொள்வதற்கு முன்னர் மின்சார சபையினது அல்லது மாகாண உள்ளூராட்சி நிறுவனங்களின் ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுமாறு செனஜித் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அவ்வாறான சந்தர்ப்பங்களில் நிர்மாணங்களை மேற்கொள்வதற்கு சரியான பகுதிகள் மற்றும் பாதுகாப்பு முறைகள் தொடர்பில் அறிய தரப்படும் என மின்சார சபையின் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்தார். போதைப்பொருள் பழக்கத்திற்கு உள்ளாகும் 1000 பேருக்கு வருடாந்தம் புனர்வாழ்வளிப்பதற்கு புனர்வாழ்வு ஆணையாளர் நாயக அலுவலகம் திட்டமிட்டுள்ளது. பொலன்னறுவை புனர்வாழ்வு முகாமில் இந்த குழுவினருக்கு புனர்வாழ்வளிக்கப்பட உள்ளதாக புனர்வாழ்வு ஆணையாளர் நாயகம் மேஜர் ஜெனரல் ஜகத் குணதிலக்க குறிப்பிட்டார். தற்போது போதைப்பொருள் பழக்கத்திற்குள்ளான 275 பேருக்கு புனர்வாழ்வளிக்கப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். போதைப்பொருள் பழக்கத்திற்குள்ளான வேறுபட்ட வயதினர் கைது செய்யப்படுவது நாட்டின் பொருளாதாரம் மற்றும் அபிவிருத்திக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக ஜகத் குணதிலக்க கூறினார். தற்போது 15 பேர் சிறைப்படுத்தப்பட்டுள்ளமை நாட்டின் மனித வளத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்துவதனால் இந்த நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளதாக புனர்வாழ்வு ஆணையாளர் நாயக அலுவலகம் மேலும் குறிப்பிட்டது. மாத்தறை கந்தரை பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் இளைஞன் ஒருவன் உயிரிழந்துள்ளார். இந்த துப்பாக்கி பிரயோகத்தில் 21 வயதான இளைஞர் ஒருவரே உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோகன தெரிவித்துள்ளார். கந்தர தெவினுவர பகுதியில் இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். சம்பவம் தொடர்பில் கொலையாளி அடையாளம் காணப்பட்டுள்ள அதேவேளை அவரை கைது செய்வதற்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் கூறினர். ஒரு பிள்ளையின் தந்தையான லுவிஸ் ஹேவா திலீப் சஞ்சீவா என்பவரே கொலை செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை வீதியின் கல்வியங்காடு எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு அருகில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். பருத்தித்துறையில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்றும் மோதியுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர்.
விபத்தில் படுகாயமடைந்த சைக்கிளில் பயணித்தவர் யாழ் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் மீதான பிரேத பரிசோதனை இன்று இடம்பெறவுள்ளது. விபத்து தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள மோட்டார் சைக்கிளை செலுத்தியவர் நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட உள்ளார். விபத்து தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை கோப்பாய் போலீசார் முன்னெடுத்துள்ளனர். பியகம சியம்பலாண்டுவ பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 14 பேர் காயமடைந்துள்ளனர். ஆடை தொழிற்சாலை ஒன்றின் பணியாளர்களை ஏற்றிச் சென்ற பஸ் ஒன்று டிப்பர் ஒன்றுடன் இன்று காலை 6 மணியளவில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் காயமடைந்த 14 பேர் பியகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களுள் 4 மேலதிக சிகிச்சைகளுக்காக தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். ஹம்பாந்தோட்டை மயூரபுர பிரதேசத்தினுள் இன்று அதிகாலை நுழைந்த முதலை ஒன்றினை பிரதேசவாசிகள் பிடித்துள்ளனர். அதன் பின்னர் முதலை காட்டிற்குள் விடப்பட்டது. மயூரபுர பகுதியில் உள்ள வீடு ஒன்றுக்கு அருகில் இன்று அதிகாலை 1 மணியளவில் இந்த முதலை காணப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். பின்னர் 9 அடி நீளமான குறித்த முதலையை பிரதேசவாசிகள் பிடித்துள்ளனர். இது தொடர்பில் ஹம்பாந்தோட்டை வனஜீவராசிகள் அலுவலகத்திற்கு அறிவிக்கப்பட்டதுடன் குறித்த இடத்துக்கு வருகை தந்த வனஜீவராசிகள் அதிகாரிகள் புத்தள காட்டு பகுதிக்குள் முதலையை விடுவித்துள்ளனர்.